வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஆமாம், தமிழில் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரோலையும் பார்த்துருப்பீங்க. எஸ், பட்டாசு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன இது? எனக்கு தெரிஞ்சு இந்த டாப்பிக்கில், அதாவது கிராக்கர்ஸ் அன்பாக்சிங்கில் நான் தான் லாஸ்ட்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் அப்லோட் பண்ணிட்டாங்க. தீபாவளியுமே கிட்ட வந்துருச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ டேட்டு பார்த்தீங்கன்னா 16. இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எடுக்கணும்னு நினச்சி எடுக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறமும் லேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பீகாக், படா பீகாக். இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஃபங்க்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். புஷ்பான மாதிரி மேலே வரும். ஓகே, அடுத்து பார்ப்போம். அடுத்து இங்க இருக்குடா அமெரிக்கா. அடுத்து பார்ப்போம். அடுத்து சரம் குட்டி 24 டீலக்ஸ். திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கும் பிடிச்ச ஃபேவரட், எல்லாருக்குமே ஃபேவரட் ஆனது பிஜிலி வாகா பட்டாஸ். நெக்ஸ்ட்டு மகாராஜ் கேப்டன் கலர் மேட்சஸ். ஓகே, இது வந்து இந்த மேட்ச் ஸ்டிக் மாதிரி இருக்கும்ல, அது கலர் கலராக வருதுன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கும் போல். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பெரிய சைஸ். நான் கூட சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், பெருசாக இருக்கு. அடுத்து போவோமா? அடுத்த பட்டாசு பார்ப்போம். அடுத்து அடியாள். பேரே பயங்கரமாக இருக்கு பாருங்க, அடியாள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் சேதுபதி இருக்காரு, ஒரு பக்கம் ராக் இருக்காரு, ஒரு பக்கம் இது 300 ஸ்பார்டன்ஸில் வருவார் அவர் நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, அவர் தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னும் 2 இருக்கு உள்ள, மொத்தம் 3 இருக்கு போல். அடுத்து டபுள் ஷாட் 3 இருக்கு. ஓகே, அடுத்து போய் பார்ப்போம். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச லக்ஷ்மி வெடி. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 10 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜுராசிக் பாம். ஓகே, நல்லா பெருசாகவே இருக்கு பார்க்க. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு லட்சுமி வெடி இருக்கு. இதுலேயும் 10 இருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதுவும் என்னோட ஃபேவரட் குருவி வெடி. இதில் எத்தனை இருக்கும்? 1 2 4 6 8 10 12 13 18 22 24. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 25 இருக்குது, 25 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு
கலர் கொட்டி, கலர் கொட்டின்னு போட்டிருக்கு. ஆனால் நமக்கு இது புஸ்வானம். நல்லா பெருசாகவே இருக்கு, நல்லா பெருசாக கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். குர்குரே. குர்குரே நெக்ஸ்ட் குர்குரேன்னு எதுவும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்த்தா பட 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 படன்னு ஒன்று வெடிக்கும், அதுன்னு நினைக்கிறேன். தெரியல. ஆமாம், அதுதான் பட பட படன்னு ஒன்று வெடிக்கும்ல, அது குர்குரே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வெடி பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த பட்டாசு பார்க்க போகலாம். ஜெல்லி பெல்லி. என்ன ஜெல்லி பெல்லி? பெல்லி மாதிரி. ஓப்பன் பண்ணி பாருங்க. ஜெல்லி பெல்லி. புல்லட் பாம் மாதிரி இருக்குமோ, வெடிக்கிற மாதிரி தெரியல. வெடிச்சு பார்ப்போம், அப்போதான் தெரியும். ஓகே, அடுத்து போவோமா? ஓகே, ட்விங்க்லிங் ஸ்டார். இந்த அக்கா ஆக்சுவலாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சாட்டை. சாட்டை படம் பேர் சொல்ல இதில் போட்டிருக்கு அவரோட பேர். அவங்க இதுக்கு சாட்டைன்னு பேர் வச்சிருக்காங்க போல. ஆனால் நமக்கு இது ஜாட்டி. நமக்கு ஜாட்டின்னு சொன்னாதான் தெரியும். அதே தான். ஒரு பாக்ஸ் இருக்கு. அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஹாலிடே பார்ட்டி. ஹாலிடே பார்ட்டி சரம் இல்லை, சாரி, பென்சில். ஓகே, அடுத்து பார்ப்போம். சக்கர் டீலக்ஸ். சங்கு சக்கரம், அதை தான் சக்கர்னு சொல்லுவோம். பார்ப்போம், ஓப்பன் பண்ணி. பெருசாவே இருக்கு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். இது பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய பேருக்கு பிடிக்கும். பற்ற வச்சோன்னா ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே மேலே போகும். அதுதான். அடுத்து என்னன்னு பார்ப்போமா? அடுத்து இது என்னடா இது? ஏர்டெல்னு போட்டிருக்கு. ஏர்டெல்னு போட்டிருக்கு. என்ன கதைன்னு தெரில. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏதோ மேலே வெடிக்கிறதா என்ன கதைன்னு தெரில. பார்க்கலாம். போமா ஓப்பனிங். ஆமாம், மேலே போய் தான் வெடிக்கிறது நினைக்கிறேன். ஓகே, ஏரியல் மேஜிக். ஏரியல் மேஜிக். ஏரியல் மேஜிக்னு இங்கே போட்டிருக்கு, இதில் ஏர்டெல்னு போட்டிருக்கு. என்ன கதைன்னு தெரியல. இங்கே பற்ற வச்சோன்னா மேலே போய் வெடியும். இங்கே பற்ற வச்சா அது மேலே போய் வெடியும்னு எனக்கு தெரியாதாடா அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜோக்கர் பேப்பர் பாம். இதுவும் அதே மாதிரி நினைக்கிறேன். அதில் 3 இருந்துச்சு. தார், விஜய் சேதுபதி எல்லாம் போட்டுருந்துச்சுல, அதில் இது ஜோக்கர். அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கவே பெருசாக இருக்குது, அதனால் இதை எடுத்து பார்க்கணும். 15 ஷார்ட்ஸ். 15 ஷார்ட்ஸ். இது ஆக்சுவலாக
துப்பாக்கி ஒன்று போட்டிருக்குது. ஃப்ளார் கன்னோட சிம்பிள் இருக்குது. பப்ஜி விளாட்றவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஃப்ளார் கன் நான் பப்ஜி விளாட்றவங்களுக்கு தான் தெரியுமா, வேறு யாருக்கும் தெரியாதான்னு கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொன்னேன், ஏன்னா எனக்கு அதுலேருந்து தான் தெரியும். ஓப்பன் பண்ணுவோமா? ஐஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்களா ஒன்று ஒன்றா போகுமே அதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா கிழிச்சிருவோம், அதனால் க்ளோஸ் பண்ணிடுவோம். நான் கொஞ்சம் ஏடா கூடும், அதனால் அமைதியாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்த வெடி என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடியும் நான் சொன்னதுக்கப்புறமும் கண்டிப்பாக யாராச்சும் லைக் போடாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க. சிட் புட்னா என்னன்னு தெரில, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது செட் ஆகாது, அதுக்காக தான் இது எடுத்துன்னு வந்தேன். சரி யூஸ் பண்ண வேணாமேன்னு பார்த்தேன், யூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. எவ்வளோ நேரம் போட்டு வலிச்சின்னு இருக்குது, அதான் அறுத்துட்டேன். இதுவும் அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. எப்படி வெடியும்னு தெரில, பார்க்கலாம். இது வெடியுமா இல்லை பொறியாக வருமானு தெரில. நான் வச்சு பார்த்துட்டு வெடிக்கிறப்போ சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ட்விங்க்லிங் ஸ்டார் சாட்டை திரும்ப இதில் ஏதோ ஒரு அக்கா கொடுத்துக்கிறாங்க. இது எந்த அக்கான்னு எனக்கு தெரில, ஆனால் இந்த அக்காவை எல்லாருக்கும் தெரியும். யார் தெரியுமா? நம்ம நயன்தாரா அக்கா தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்த வெடி பார்ப்போமா? அடுத்த வெடி பாண்டியன் பிக், பெரிய பாண்டியன் இருக்காப்புல, பார்ப்போம். ஓப்பன் பண்ண உள்ள தலைவா வெறுப்பாவது. ஓப்பன் ஆயிடுச்சு. பிக்குன்னாங்க, இவ்வளோ ஸ்மாலாக இருக்குது. நாயா இது பிக்குன்னு போட்டிருக்குது, பிக்குன்னு போட்டு இவ்வளோ ஸ்மாலாக இருக்குது. ஏமாத்துறாயே தலைவா, ஏமாத்துறியே. நான் இது நியாயமா? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஸ்மால்னு பேர் வச்சிருக்கலாம். அடுத்தது ஃப்ளவர் பாட்ஸ், அதாவது திரும்பவும் புஷ்பானம். இது சின்ன புஷ்பானம்னு நினைக்கிறேன். அடுத்து என்னதுன்னா த்ரிஷ்லிங் ராக்கெட். அதாவது என்ன கதைன்னா மியூசிக் ராக்கெட் கத்தினே போகும் தெரியுமா, மேலே உயின்னு. அது நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும் நீ. அடுத்தது பார்ப்போம், இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது ஃபுல்லாக கம்பி மத்தாப்பா இருக்குது, எடுத்து பார்ப்போம். இதில் ஒரு 5 இருக்குது, இந்த சைஸில் ஒரு 5 இருக்குது. ஆடின்னு போட்டிருக்குது. நம்மளால் கார் தான் வாங்க முடியல, அதனால் இதை வச்சு. பைத்தியக்காரப்ப கலர் ஸ்பார்க்லர்ஸ் கலராக வரும் போல். ஆனால் இதில் ஒரு கலர் தான் போட்டிருக்குது, எனக்கு அதுன்னு தெரியல. வச்சாதான் தெரியும், வச்சு பார்ப்போம். எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர்ஸ் நான் அதுன்னு பார்ப்போம். மியூசிக்கலி சவுண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல், இதுவும் மேலே போய் வெடியறது தான். இதில் 2 கொடுத்துருக்காங்க. இது எந்த பக்கம்யா? இத்தனை ஓட்டை இருக்குது,
ஆனால் ஒரு திரி கொடுத்துருக்காங்க, சுற்றி சுற்றி இருக்குது. என்ன கதைன்னு தெரில, எந்த பக்கம் வெடியும்னு தெரில, எப்படி வைக்கணும்னு தெரில சத்தியமாக எனக்கு. இதுதான் கீழே, ஏன்னா இப்படி தான் பேர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அது ஒரு ஸ்டாண்டு கொடுத்துக்கிறேன். இது உள்ளே வைக்கணுமா, அது உள்ளே போல் டைட்டாக இருக்குது. இப்போ நான் இதை அழுத்தினேன்னா பேப்பர் கிழிஞ்சிடும். அதனால் நம்ம அதை பண்ண வேணாம், அமைதியாக வச்சுருவோம். அது எதை எடுக்கலாம், இதை எடுக்க. சாக்கோ டிலைட், சாக்கோ டிலைட். இதுவும் எதுவும் மேலே வெடியும் போல், என்ன கதைன்னு தெரில. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாரி தெளிவா, அக்கா மூஞ்சி லைட்டாக கிழிஞ்சிச்சு, மன்னிச்சுக்கோங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். எனக்கு தெரிஞ்சு புஷ்பானோ மாதிரி நினைக்கிறேன். மேலே வச்சோம்னா பொறி பொறி பொறியாக மேலே வெடியும்னு நினைக்கிறேன். இப்படி புஷ்டனா சாலா நீ யாருடா? அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. லக்க லக்கா தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத, காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. காசு பேரு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இதுவும் மேலே போய் வெடிக்கிறது தான். அடுத்தது இது பட்டர்ஃப்ளை ரெட் அண்ட் கிரீன். என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. ரெண்டு பக்கம் டேப் போட்டிருந்தா பரவாயில்ல, சுற்றி போட்ட எப்படி குறைக்கிறது. என்ன இது, என்ன இது? இது எப்படி வெடியும்னா எனக்கு தெரில. பட்டர்ஃப்ளைன்னு போட்டிருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணணும்னு எனக்கு சீரியஸாக தெரில. வச்சு பார்ப்போம், வச்சு பார்த்தா தான் தெரியும். கரெக்டு தானே? எங்களுக்கு தெரியும், நீ மூடு. ட்ரம் ஸ்டிக், முருங்கைக்காய் வெடி. இது எப்படி வெடிக்கும்னு தெரில. ஏதோ இந்த பசங்க கையில் கலர்லாம் இருக்குது. கலர் வருமா இல்லை சவுண்ட் எதனா வருமா நான் தெரியல. தீபாவளிக்கு பார்ப்போம், அடுத்த வெடி பார்ப்போம். వాళ్ళకి రెక్క మొలచెడుతూ పరందు పోయిడుతూ பறந்துடுச்சு. இது ரெண்டு தான் பறந்துடுச்சு. ஸ்டைலாக அப்படி தூக்கி அப்படி எடுக்கலான்னு பார்த்தேன், பறந்துடுச்சு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இது என்னதுன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். கொளுத்தி போட்டோம்னா கலர் போக வரும். அடுத்தது பார்ப்போமா. கோவா. வாழ்க்கையில் தான் கோவாவுக்கு போக முடியல, அதனால் நம்ம கோவாவை இங்கே வர வைக்கலாம்னு சொல்லிட்டு இது ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. பார்ப்போம். மல்டி கலர் ஷாட்னு போட்டிருக்குது. கலர் கலராக வெடியும் போல, வானவில் மாதிரி. அதே தான். ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் இருந்துச்சு அதில். இதில் வந்து ஆக்சுவலாக 2 லைன் இருக்கு, தெரியுதா? இதில் 2 லைன் இருக்கு. ஒன்று ஒன்றா போவோம் போல. அப்படியே வச்சுருவோம். அடுத்த வெடி என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். டீலக்ஸ்
சரம் எவ்வளோ இது 100 வாலா 100 வாலாலேயே பெருசாக இருக்குது. 100 வாலால் இவ்வளோ பெருசு இப்போ தான் பார்க்குறேன். இது முன்னாடி இருந்துச்சான்னு தெரில, ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது பார்க்குறது. இந்த அக்காவை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க. யாருன்னு கரெக்டாக கமெண்ட் போட்டு போங்க பார்க்கலாம். ஏன்னா எனக்கு பேர் மறந்துச்சு, அதனால்தான். இது நிறைய பேருக்கு பிடிச்சது. ஓல்டு மாங்க். எப்படி உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? சூப்பராக டின்னு மாதிரி இருக்குப்பா. பார்த்தீங்களா? ஆன்டிக்விட்டி ப்ளூ இது ஒன்று, டின்னு மாதிரியே இருக்கு. இது ஒன்று பக்காடி ரெட் கலர் பக்காடி ஒன்று. சிக்னேச்சர் ஸ்டார்ட் அப் சிக்னேச்சர் ஒன்று இருக்குது. யாரும் தீபாவளி அதுமா குஸ்தி இஷ்டாங்க எங்கேயும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி வெடியா கொடுத்துருக்குறோம். குஸ்தி எங்கேயும் பிரச்சனை பண்ணாம இந்த மாதிரி வெடி போட்டு ஜாலியா இருங்க. அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? நம்ம அடுத்து பார்ப்போம். பட்டாசே முடிய போகுது. இன்னும் லாஸ்ட் 2 தான் இருக்குது. லாஸ்ட் 2 முடியுது. அடி இவ்வளோ வீட்டாக இருக்குது. இதுவே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் சைஸ் இருக்குது. அவுட்டுன்னு நினைக்கிறேன். மேலே போய் வெடியும். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எப்போவுமே எல்லா வெடியும் வச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வீட்டு உள்ளே வரப்போ இதை வச்சு தான் ஃபினிஷ் பண்ணுவேன். அதே மாதிரி எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். காலைல ஏஞ்சி போனோமா, ஃபஸ்ட்டு ஒரு வெடியை போட்டோமா, ஊரே எழுப்பி விட்டு உள்ளே வந்துடணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபுல்லாக வெடித்து முடித்தோமா, உள்ளே வரப்போ மொத்தமாக போட்டு விட்டு ஊரில் இருக்கிற எல்லாரும் உள்ளே ஓடிடணும். அந்த மாதிரி ஒரு வெடி தான் இது. எப்போவுமே நான் ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி யூஸ் பண்ணுறது இதுதான். சரம் காலையில் எல்லாம் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு வெடியை போட்டு விட்டோம்னா ஊரே முழிச்சிடும். எல்லாரையும் முழிக்க வச்சுட்டு நம்ம உள்ள வந்து அமைதியாக தூங்கிடணும். ஓகே, இதோட எல்லாம் வெடி முடிஞ்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்குலாம் பிடிக்கலனாலும் சரி ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவாச்சும் பிடிக்கிற மாதிரி போடுவேன். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 நாளில் தீபாவளி வருது. நான் இந்த வீடியோ போடுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த நாள் தான் தீபாவளியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை எடுத்துகிட்டு இன்னும் எடிட் வர பண்ணோம். ஓகே, எல்லோரும் வெடிங்க. ஃபேமிலியோட ஜாலியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருங்க. ஆனால் வெடிக்கிறத சேஃபாக வெடிங்க. வரட்டா மாமே.